இனிய காலை அனைவருக்கும். சில வகை பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க குழந்தைகளை வளர்க்கிற விதமே தனியாக இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க குழந்தைகள் வந்து ஏதாச்சும் பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்க, அவார்டு வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து மனசு சந்தோஷப்படும். ஆனால் பாராட்டை வந்து லைட்டாக தூவி விடுவாங்க. எங்கே அதிகமாக பாராட்டினா அடுத்த லெவலுக்கு இவன் முன்னேறாமல் ஆகி விடுவானோன்னு சொல்லிட்டு பயந்து லைட்டாக பாராட்டுவாங்க. ஆனால் அந்த குழந்தை மனசுக்கு அது தேவையில்லையே. குழந்தை மனசுக்கு வந்து பாராட்டு தேவை. அதனால கன்ஃபியூஸ் ஆகும். இவங்க இந்த மாதிரி குழந்தைகள் வந்து வளர்ந்து பெரியவங்களாக ஆகும்போது அவங்களுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் குறைய இருக்கும், லைட்டாக கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கும். எது பண்ணாலுமே மற்றவங்களாம் நம்ம பண்ணுறதை வந்து விரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பீப்புள் ப்ளீஸராக இருப்பாங்க. ஆஃபீஸ்லலாம் வந்து இவங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் திறமைகள்லாம் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து நல்ல பேர் வாங்கணும், எல்லாத்துடைய குட் புக்லேயும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது இயற்கையில் அது பாசிபிள் கிடையாது. அதனாலேயே அவங்களுக்கு வந்து ஒரு டவுட்டோடே இருப்பாங்க. எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் ஒரு சின்ன பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கான்ஃபிடென்ஸும் தன்னம்பிக்கையும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து குழந்தைகளை கஞ்சத்தனம் இல்லாமல் பாராட்டுங்க. அதுக்காக வேண்டி உட்கார்ந்தா பாராட்டு, நின்னா பாராட்டுன்னு சொல்லி அதிகமாக பாராட்ட தேவையில்லை. ஆனால் தேவையான அளவு பாராட்டுங்க. நன்றி, வணக்கம்.